சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறவர் இதே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்தான் என்பதை நாடு மறந்துவிடக்கூடாது. அதே ஹானரபிள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்தான் இன்றைக்கு தலைமை நீதிபதிக்கு கேட்கிறார். என்னன்னா, இவர் சைவத்தையும் வைணவத்தையும் நான் விமர்சனம் செய்கிறேன் என்கிற போக்கில் இன்றைக்கு இந்து கடவுள்களையும் பெண்களையும் ஆபாசமாக திட்டித்திருக்கிறார். ஒரு அமைச்சர் பதவி ஏற்கிற போது அவர் பல்வேறு ரகசிய பிரமாணங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி எடுக்கப்படுகிற ரகசிய பிரமாணங்கள்ல ஒண்ணுதான் என்னன்னா, பெண்கள் குறித்து அவதூறாக பேசக்கூடாது என்பது. ஆக ரகசிய பிரமாணத்தை இன்றைக்கு பொன்முடி மீறியிருக்கிறார். ஆகையினாலே பொன்முடியின் சம்பந்தமான இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்னைக்கு தலைமை நீதிபதிக்கு தாக்கீது வைத்திருக்கிறார். அதற்கான உத்தரவை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்.